உயிர்களிடத்தில் காட்டு கருணை, உழைப்பில் காட்டு உம் திறனை என்று உயிர்களை நேசிக்க கற்றுக் கொடுத்த நம் உன்னத பாரதத்தில் கருணை என்ற இரக்கம் இன்றைக்கு இரக்கமற்று போய்க் கொண்டிருக்கிறதா? கால சூழலில் மாற்றுத்திறனாளிகளாய் இம்மண்ணில் பிறந்த பிள்ளைகளை சமூகத்தின் கேலி பார்வைகள் தகிக்க, பெற்றவர் நெஞ்சம் கணக்க, கண்ணின் இமையாய் காத்த பிள்ளைகளை கருணை கொலை செய்ய மனுகோரும் பெற்றோர். சாதி சமய வேறுபாடு என்று கௌரவ பிரச்சினைக்காக கௌரவக் கொலை என்று மனித உயிர்களுக்கு மதிப்பில்லாத சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தனது மகளை கருணை கொலை செய்ய அனுமதி தர வேண்டி அவரது பெற்றோர் ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்தனர். தனது மகள் பிறந்த சில மாதங்களிலேயே மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டு கைகால்கள் செயலிழந்து வாய்பேச முடியாமல் போனார் என்றும், தங்கள் வசதிக்கு மீறி பல்வேறு சிகிச்சைகளை மேற்கொண்டும் எந்தவொரு பயனும் இல்லாமல் போனது என்று கூறும் பாதிக்கப்பட்ட பிள்ளையின் பெற்றோர், மேலும் தம் பிள்ளைக்கு சிகிச்சை மேற்கொள்ள போதிய பொருளாதார வசதி இல்லாத காரணத்தினாலும் 10 மாதம் சுமந்து பாசமாய் வளர்த்த பிள்ளையின் பரிதவிப்பை தினம் தினம் பார்க்க முடியாமல்தான் மனதை கல்லாக்கிக் கொண்டு இந்த கருணை கொலை செய்ய ஆட்சியரிடம் மனு கோரினோம் என்று கலங்கியவர், ஆட்சியரின் ஆலோசனையை கேட்ட பின்பு மனதை மாற்றி தம் பிள்ளையை முடிந்தவரை காப்பாற்ற முயன்று கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு கடவுள் விட்ட வழி என்று கலக்கத்தின் கண்ணீர் வடிக்கிறது தாயின் மனம். மதுமிதா பெரிய பிள்ளை 8 மாதத்தில் பிறந்துச்சு. பிறந்த 2 மாதத்துலேயும் ஒரு மாதிரி மஞ்சள் காமாலை வந்ததுனால படுத்த படுக்கையாக தான் இருந்தா. பாப்பா நடக்க மாட்டா, பேச மாட்டா. ஆசிரியர் போய் ட்ரீட்மெண்ட்டு பார்த்தோம், அது அப்படியே தான் ஓடி இருந்துச்சு. இருந்தாலும் பாப்பா ரொம்ப கஷ்டப்படுறதை எல்லாம் தாங்க முடியல. அதனால தான் இந்த கருணை கொலைக்கு மனு கொடுத்தேன். கருணை என்றால் இரக்கம் எனின், கருணை கொலை என்பது இரக்கமற்ற கொலையே என்று இவற்றை செயல்படுத்த விரும்புவதும் விடுவதும் பிழையே என்று கருத்து தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள், இரக்கம் என்பது இயலாதவர்களுக்கு உதவுவதே, அவர்கள் உயிர்களை எடுப்பதற்காக அல்ல என்பதை கவனத்தில் கொண்டு பிறரின் அலட்சிய பார்வைக்காகவும் கௌரவத்திற்காகவும் இதுபோன்ற கொலைகளை செய்ய முனைந்தால் நம் புண்ணிய தேசம் கொலைகளமாவதுடன் பல்வேறு பிழைகளுக்கும் வழிவகுத்துவிடும். உயிர்களை நேசித்துப்பார், நேர்த்தி அடையலாம். யோசித்து செயல்படு, கீர்த்தி அடையலாம். லோட்டஸ் செய்திகளுக்காக மதுரையில் இருந்து திருப்பதியுடன் சண்முக பிரகாஷ் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.